Morning. Make yourself comfortable. In your hand, Arachin Mudra. உங்களுடைய கையின் கட்டை விரல் நுனியும் ஆள்காட்டி விரல் நுனியும் சேர்ந்துருக்கட்டும். உங்களுடைய கையை கால் மூட்டுக்கு மேலே வச்சிங்க. உள்ளங்கை மேலே பார்த்துருக்கட்டும். இப்போ உங்கள் கவனத்தை உங்களுடைய முதுகில் கொண்டு வாங்க. முதுகு நேராக வச்சிங்க. கழுத்து பகுதியை நேராக வச்சிங்க. இப்போ கண்ணை மூடி உங்கள் கவனத்தை உங்களுடைய வயிற்று பகுதி கொண்டு வாங்க. நல்லா 3 முறை ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க. நல்லா மூச்சு இழுத்துட்டு வயிற்று பகுதியை நல்லா பலூன் மாதிரி மேலே கொண்டு வாங்க. தென் பொறுமையாக வெளியே விடுங்க. நீங்கள் நல்லா மூச்சு இழுக்கக்குள்ள இந்த பிராணசக்தியானது உங்களுடைய நாசி துவாரங்கள் வழியாக உடலுக்கு போகிறத உணருங்க. நீங்கள் மூச்சு வெளியே விடக்குள்ள உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதை உணருங்க. மறுபடியும் நன்றாக மூச்சு உள்ளாருங்க. பொறுமையாக வெளியிடுங்க. இப்போ 3 முறை ஓம் என்ற சத்தத்தை எழுப்புங்க. நன்றாக மூச்சு உள்ளாருங்க. மறுபடியும் நன்றாக மூச்சு உள்ளாருங்க. இன்னொரு முறை நன்றாக மூச்சு உள்ளாருங்க. ஓமின் அதிர்வலைகள் உடல் முழுவதும் பரவுறத உணருங்க. இப்போ கைகள் ரெண்டையும் உங்களுடைய நமஸ்கார் முத்ரா கொண்டு வாங்க. சாந்தி மந்த்ரா. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொறுமையா உங்களுடைய கையை இதயத்துக்கு மேல வச்சிங்க. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் நன்மையானவற்றை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன். நான் ஈடுபடும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. செல்வ செழிப்பை உருவாக்கும் யோசனைகளையும் எண்ணங்களையும் என்னுடைய மனம் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் அபரிமிதத்தை உருவாக்கும் வாய்ப்புகள் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய மனம் என்னுடைய இலக்குகளை அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. நான் ஈடுபடும் எல்லா செயல்களிலும்
நிச்சயமாக வெற்றி அடைவேன் எனும் தன்னம்பிக்கையும் மனநிலையும் எனக்குள் ஆழமாக இருக்கிறது. நான் எந்த அளவு பெற்றுக்கொள்கிறேனோ அதைவிட அதிகமான மதிப்பை இந்த உலகத்துக்கு திரும்ப கொடுக்க போகிறேன். மிக அதிகமாக, அபரிமிதமான மதிப்பை இந்த உலகத்துக்கு வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பணம் ஒரு சிறந்த கருவி. என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கும், நான் நினைக்கிற எல்லா நல்ல காரியங்களை செய்வதற்கும், என்னுடைய வாழ்க்கையையும் என்னை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் மேம்படுத்துவதற்கான பணம் எப்பொழுதும் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய நம்பிக்கைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. என்னுடைய உயர்ந்த நிலையிலேயே நான் எப்பொழுதும் இருப்பதற்கும், உயர் நிலையில் மேலும் மேலும் உயர்வதற்கும் தேவையான நம்பிக்கைகள் என்னுள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்பு, ஆரோக்கியம், அபரிமிதம், செல்வம், செழிப்பு, வளம் மற்றும் பணம் ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியுடையவனாக இருக்கிறேன். என்னுடைய தகுதியை மேலும் மேலும் உயர் நிலைக்கு எடுத்துச் செல்லும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. உயர்ந்த நிலையை அடைவதற்கு நான் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வழிகளில் பிரபஞ்ச பேராற்றல் என்னை வழி நடத்துகிறது. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த புதிய நாளில் புதியதோர் எதிர்காலத்திற்கான கதவை பிரபஞ்சம் எனக்காக திறக்கிறது. கைகளை நல்லா தேய்ங்க. கை நல்லா வெப்பமான பிறகு கையை கப் ஷேப் ஆக்கிட்டு கையை கண்ணுக்கு மேலே வச்சுங்க. நல்லா உங்களுடைய ஃபேஸ் மசில்லாம் ரப் பண்ணுங்க. கண்ணி வச்சு பொறுமையாக கண்களை திறங்க. பொறுமையாக ஸ்டாண்டிங் பொசிஷன் வாங்க. கால்கள் ரெண்டும் அகலமாக வச்சுங்க. கையை சைடில் கொண்டு வாங்க. இப்போ கண்களை மூடி உங்கள் கவனத்தை உங்களுடைய கால் நுனியிலிருந்து தலை வரை கொண்டு வாங்க. இப்போ முதல் பயிற்சி கழுத்துக்கான பயிற்சி. பொறுமையாக உங்களுடைய கால்களை சேர்த்து கொண்டு வாங்க. அந்த பிறகு கையை இடுப்பில் சப்போர்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பொறுமையாக மூச்சை வெளியே விட்டுட்டு தலையை கீழே கொண்டு வாங்க. உங்கள் தாவங்கட்டை நெஞ்செலும்பு தொடட்டும். பொறுமையாக மூச்சை எடுத்துட்டு தலையை மேலே கொண்டு வாங்க. நல்லா மேலே பாருங்கள். அகெயின் breathe out, slowly bring it down. பொறுமையாக மூச்சை வெளியே விட்டுட்டு தலை கீழே வரட்டும். அகெயின் ஆப், மூச்சை எடுத்துட்டு மேலே கொண்டு போங்க. அகெயின் exhale down, நல்லா மூச்சை வெளியே விட்டுட்டு தலையை கீழே கொண்டு வாங்க. அகெயின் inhale up, மூச்சை எடுத்துட்டு மேலே கொண்டு போங்க. Up, then down. Again up. Then பொறுமையாக ஸ்டாப் பண்ணிக்கிங்க. கையை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. கால் ரெண்டு அகலமாக வச்சிங்க. கண்ணை மூடிக்கிங்க. இப்போ அவங்க கவனத்தை கழுத்தின் முன்பகுதிக்கு பின்பகுதிக்கு கொண்டு வாங்க. இப்போ கழுத்தின் பக்கவாட்டுக்கான பயிற்சி. மறுபடியும் கால் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க.
கையை இடுப்பில் சப்போர்ட் பண்ணிட்டு பொறுமையாக உங்கள் காதை வலது பக்கம் தோள்பட்டை கிட்ட கொண்டு வாங்க. தோள்பட்டையை உயர்த்த வேண்டாம். இப்போ இடது பக்கம் லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. அகைன் ரைட், தென் லெஃப்ட். நல்லா மேலே வரக்குள்ள மூச்சு இழுத்துட்டே மேலே வாங்க. கீழே போக்கில் மூச்சு வெளியேற்றிட்டே கொண்டு போங்க. அகைன் பிரீத் இன், கம் அப், பிரீத் அவுட், கோ டவுன். அகைன் அப், down, again right, then left, then stop the practice, release your arms and release and relax. இப்போ உங்களுடைய கழுத்தின் பக்கவாட்டு தசைகள் நல்லா பாருங்க. அடுத்தது நெக் ரொட்டேஷன். மறுபடியும் கால் ரெண்டு சேர்த்து கொண்டு வந்துட்டு கையை இடுப்பில் சப்போர்ட் பண்ணிட்டு பொறுமையாக உங்கள் கழுத்தை ரொட்டேட் பண்ணுங்க. ரைட் சைட் நல்லா பின்னாடி பாருங்க. தென் லெஃப்ட், பொறுமையாக இடது பக்கம் கொண்டு போங்க. இப்போ முன்னாடி வரக்குள்ள நல்லா மூச்சு எடுத்துட்டே வாங்க. தென் போக்கில் நல்லா மூச்சு வெளிய விடுங்க. Again inhale, bring your head forward. Then exhale. Again slowly right. Then left. பொறுமையாக லெஃப்ட் சைட் கொண்டு போங்க. Again right. Then left. Then stop the practice. கையை ரிலீஸ் பண்ணிக்கி காலகலமாச்சு கண்ணை முடிக்கிங்க. இப்போ உங்களுடைய கழுத்து சுற்றி இருக்கிற தசைகள்லாம் நல்லா ஓய்வாக இருப்பதை உணருங்க. இப்போ ஷோல்டர் ரொட்டேஷன், தோள்பட்டைக்கான பயிற்சி. மறுபடியும் கால் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க. கால் ரெண்டு சேர்த்து வந்த பிறகு உங்கள் கையை முன்னாடி கொண்டு வாங்க. ஷோல்டர் லெவலுக்கு உள்ளங்கை மேலே பார்த்து திருப்பிட்டு உங்கள் எல்போ பெண்ட் பண்ணி உங்களுடைய விரல் தோள்பட்டையில் இருக்கட்டும். பொறுமையாக கிளாக் வைஸில் ஒரு 3 to 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா செஸ்ட் பின்னாடி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். தென் எல்போ ரெண்டும் முன்னாடி சேரட்டும். ஒரு 5 டைம்ஸ் முடிஞ்ச பிறகு தென் ஆப்போசிட் ஆன்டி கிளாக் வைஸ் ஆப்போசிட் கொண்டு போங்க. நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி முடிச்ச பிறகு பொறுமையாக உங்களுடைய கையை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. கையை நல்லா முன்னாடி கொண்டு வாங்க. இதை கையை கீழே கொண்டு வாங்க. கால் ரெண்டு அகலமாச்சிங்க. கண்ணை முடிக்கிங்க. இன்னொரு தோள்பட்டைக்கான பயிற்சி. மறுபடியும் பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க. உங்களுடைய கட்டை விரல் உள்ளங்கையில் வச்சுட்டு விரலாம் மடக்கிக்கிங்க. இப்போ பொறுமையாக நல்லா முன்னாடி ரொட்டேட் பண்ணுங்க. உங்கள் தோள்பட்டையை நல்லா ஒரு 5 to 5 டைம்ஸ் நல்லா ஃபார்வர்ட் ரொட்டேட் பண்ணிய பிறகு தென் பேக்வேர்டு. தென் பண்ணி முடித்த பிறகு பொறுமையாக ஸ்டாப் பண்ணிக்கிங்க. கால் ரெண்டு அகலமாக வச்சுக்கிங்க. கை சைடில் இருக்கட்டும். அடுத்தது முதுகுக்கான பயிற்சி. பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க. கொண்டு வந்த பிறகு உங்களுடைய கையை முதுகு பின்னாடி கொண்டு வந்து வலது மணிக்கிட்ட பிடிச்சிங்க. தென் பொறுமையாக மூச்சு எடுத்துகிட்டு பின்னாடி வளைங்க. தென் எக்ஸேல் மூச்சு வெளியே விட்டுட்டு முன்னாடி குனிங்க. எகன் அப், கால் முட்டி மடக்காமல் நல்லா பின்னாடி வளைங்க. தென் முன்னாடி குனிங்க. எகன் அப், தென் டவுன். தென் பொறுமையாக முன்னாடி குனிங்க. எகன் அப், தென் டவுன், அப், டவுன், again up, down, up. Then slowly stop the practice, release and relax. கையை ரிலீஸ் பண்ணிக்கி காலாகலமாச்சு கண்ணை முடிக்கி நல்லா அவங்க கவனத்தை அவங்களுடைய முதுகு பகுதியில் இடுப்பு பகுதியில் கொண்டு வாங்க. இப்போ காலின் பின்பகுதிக்கான பயிற்சி. பொறுமையாக அவங்களுடைய கால் ரெண்டும் அகலமாச்சுங்க. நல்லா வச்ச பிறகு உங்கள் கையை இடுப்பில் சப்போர்ட் பண்ணிங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுட்டு முன்னாடி குனிங்க. Again inhale up, then down.
Again up, down. Again up, down, up, down, up, down. Then பொறுமையாக ஸ்டாப் பண்ணிக்கிங்க. கையை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. தென் கை ரெண்டும் ரிலாக்ஸேஷன் பொசிஷன் வச்சிங்க. கால் கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும். இப்போ முதுகின் பக்கவாட்டுக்கான பயிற்சி லேட்டரல் ஃப்ளெக்ஷன். மறுபடியும் கால் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க. கொண்டு வந்த பிறகு உங்கள் கைகள் ரெண்டும் பக்கவாட்டில் தோள்பட்டை அளவு உயர்த்திக்கிங்க. இப்போ பொறுமையாக உங்களோட ரைட் சைட் பெண்ட் பண்ணுங்க. தென் லெஃப்ட், அகைன் ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left, right, left, right, left. Then பொறுமையாக ஸ்டாப் பண்ணிக்கிங்க. Then release and relax. கால் ரெண்டு அகலமாக வச்சுங்க. கை சைடில் இருக்கட்டும். கண்ணை முடிக்கிங்க. அடுத்தது ட்ரங்க் ரொட்டேஷன். பொறுமையாக கால் ரெண்டு தோள்பட்டையில் வச்சுங்க. கையை உங்களுடைய நெஞ்சுக்கு முன்னாடி கொண்டு வந்து உள்ளங்கையை கீழே பார்த்து வச்சுங்க. பொறுமையாக ரைட் சைடு உடம்பை ட்விஸ்ட் பண்ணுங்க. லுக் பேக், தென் லெஃப்ட், அகைன் ரைட், left, right, left, right, left, right, left, right, left, right, left, right, left. Then slowly and gently stop the practice, release and relax. காலகலமாக இருக்கட்டும். கண்ணை முடிக்கி. இப்போ கால்களுக்கான பயிற்சி. பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டு உங்களுடைய தோள்பட்டை அகலத்துக்கு வச்சிங்க. வச்ச பிறகு உங்கள் கைகள் ரெண்டையும் உங்கள் நெஞ்சுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. உள்ளங்கை ரெண்டு ஒன்றை ஒன்று பார்த்துக்கட்டும். பொறுமையாக கால் முட்டை மடக்கி முடிஞ்ச அளவுக்கு இடுப்பை கீழே கொண்டு வாங்க. Again up. Then slowly bring your hip down. Again up. Then down. Again up. Then down. Again up. Then down. Then slowly stop the practice. பொறுமையாக ஸ்டாப் பண்ணிக்கி. கையை ரிலீஸ் பண்ணிக்கி. Then கால் ரெண்டு அகலமாக வச்சிங்க. கண்ணை முடிக்கி. இப்போ 3 முறை நல்லா ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க. பொறுமையாக மூச்சை வெளியே விட்டுட்டு வயிறு உள்ளார கொண்டு போங்க. Now breathe in deeply. Breathe out slow and continuously. மறுபடியும் பொறுமையாக மூச்சை வெளியே விட்டுட்டு வயிறு உள்ளார கொண்டு போங்க. One more time. Inhale up. Then exhale down. இன்னொரு முறை நல்லா மூச்சு உள்ளார இருங்க. அடுத்தது தடாசன். பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டும் சேர்த்து கொண்டு வாங்க. பொறுமையாக கால் முட்டை நல்லா டைட் பண்ணிக்கிங்க. கையை சைடில் கொண்டு வாங்க. வந்த பிறகு பொறுமையாக உங்களுடைய கைகள் ரெண்டும் பக்கவாட்டில் மேலே கொண்டு வாங்க. விரலை இன்டர்லாக் பண்ணி உள்ளங்கையை மேலே பார்த்து திருப்பி வச்சிங்க. கனவு நல்லா முன்னாடி பாருங்கள். நல்லா உங்களுடைய முதுகு ஸ்ட்ரெச் ஆகியிருக்கட்டும். உங்களுடைய எல்போவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். இப்போ உங்கள் கவனத்தை நல்லா உங்களுடைய முதுகில் கொண்டு வாங்க. உங்களுடைய முதுகு பகுதி, தோள்பட்டை எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 முறை ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க. பொறுமையாக மூச்சை வெளியே விடுங்க. வெளியே விடக்குள்ள அடி வயிறு உள்ளார போட்டோம். Then breathe in. Again breathe out. Then breathe in. நீங்கள் மூச்சு எடுக்கக்குள்ள
அந்த பிராண சக்தியானது உங்களுடைய முதுகு பகுதிக்கு பரவறத உணருங்க. நீங்க மூச்சு வெளியிடக்குள்ள அது உங்களுடைய முதுகு பகுதி முழுவதும் பரவறத உணருங்க. நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. தென் பொறுமையா உங்களுடைய உள்ளங்கையை திருப்பிட்டு விரலை ரிலீஸ் பண்ணி கையை கீழே கொண்டு வாங்க. கால் அகலமாக இருக்கட்டும். கண்ணை முடிக்கிங்க. நெக்ஸ்ட் தடாசனா வித் பத்மாசனா. பொறுமையாக உங்களுடைய கால் ரெண்டு மறுபடியும் சேர்த்து கொண்டு வந்துட்டு உங்கள் கையை பின்னாடி கொண்டு வாங்க. உங்களுடைய எல்போவை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிங்க. உங்கள் செஸ்ட் நல்லா எக்ஸ்பேண்டாக இருக்கட்டும். தோள்பட்டை நல்லா பின்னாடி கொண்டு வாங்க. கழுத்து நேரம் ஆச்சுங்க. உங்களுடைய கால் சேர்ந்து இருக்கணும். கால் முட்டி நல்லா டைட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய கீழ் முதுகு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். உங்களுடைய முதுகு நல்லா நேராக இருக்கட்டும். கழுத்து பகுதி மறுபடியும் ஒரு 5 முறை ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க. நீங்கள் நல்லா சுவாசிக்குள்ள காற்றானது உங்களுடைய முதுகு பகுதிக்கு வர்றதை உணருங்க. நீங்கள் பொறுமையாக மூச்சு வெளியோடக்குள்ள அந்த பிராண சக்தியானது உங்களுடைய முதுகில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் பரவறதை உணருங்க. பிரீத் இன் டீப்லி. நன்றாக ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க. அவசரம் இல்லாமல் பொறுமையாக நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு நல்லா பிரீத் பண்ணுங்க. நல்ல புன்சிரித்த முகத்தோட நல்லா உங்களுக்கு மூச்சு இழுக்கக்குள்ள அந்த பிராண சக்தியானது நல்லா அவங்க உடம்புல போகிறத நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்க. தென் பிரீத் அவுட். தென் பொறுமையாக மூச்சு வெளியெடுக்கல உங்களுடைய முதுகு பகுதி ஃபுல்லாக ஒவ்வொரு செல்லும் நல்லா சக்திசாலியாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. அகைன் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். தென் பொறுமையாக கையை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. காலகலம் வச்சுங்க. இப்போ உங்களுடைய முதுகு பகுதி முழுவதும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பொறுமை நீளுடன் போச்சிருவாங்க. வந்த பிறகு உங்கள் கையை சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய காலை சைடில் பக்கத்தில் கொண்டு வாங்க. வந்த பிறகு பொறுமையாக கையை உங்களுடைய நீரை சப்போர்ட் பண்ணிவிட்டு நல்லா முதுகு நேரம் ஆச்சுங்க. Then look forward. தென் பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கிங்க. இப்போ பொறுமையாக அடுத்த காலையும் கொண்டு வாங்க. கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு கையை மேலே சப்போர்ட் பண்ணி வச்சுக்கங்க. லெஃப்ட் லெக். பொறுமையாக இப்போ வந்து கையை சப்போர்ட் பண்ணி காலை ரிலீஸ் பண்ணி வஜ்ராஸுக்கு வாங்க. கீழே வந்த பிறகு பொறுமையாக உங்களுடைய கால் மூட்டு ரெண்டும் அகலமாச்சுங்க. கையை உங்களுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கீங்க. நல்லா உங்கள் கவனத்தை உங்களுடைய ஆங்கிள் ஜாயின், நீ ஜாயின், ஹிப் ஜாயின் கொண்டு வாங்க. தென் ஷோல்டர் ஜாயின்.
இப்போ பொறுமையாக முட்டி போட்டு வாங்க. இதில் உங்களுடைய கால் ரெண்டும் அகலமாச்சுங்க, உங்களுடைய தோள்பட்டை அளவுக்கு. இப்போ உங்களுடைய வலது கை, வலது மூட்டு, வலது கால் நுனி 3 ஒரே லைனில் இருக்கணும். அதேமாதிரி இடது காலம். இப்போ நல்லா மூச்சு எடுத்துட்டு உங்கள் தலையை மேலே கொண்டு வாங்க, வயிறை கீழே கொண்டு வாங்க. தென் மூச்சு வெளியே விட்டுட்டு தலையை கீழே கொண்டு வாங்க, முதுகு மேலே வரட்டும். இதுமாதிரி ஒரு 8 டைம்ஸ் பண்ணுங்க. Again, raise your head, bring your abdomen down, raise your head down, back up. Again, inhale. நல்லா மூச்சு எடுத்துட்டு தலையை மேலே கொண்டு வாங்க, வயிறை கீழே கொண்டு வாங்க. இப்போ பொறுமையாக மூச்சை வெளியே விட்டுட்டு தலையை கீழே கொண்டு வாங்க, முதுகு மேலே கொண்டு போங்க. அகைன் பிரீத் இன். நல்லா மூச்சு எடுத்துட்டு தலையை மேலே கொண்டு வாங்க, முதுகு கீழே வரட்டும். தென் மூச்சை வெளியே விட்டுட்டு தலை கீழே கொண்டு வாங்க, முதுகு மேலே போட்டும். அகைன் இன்ஹேலா. நல்லா மூச்சு எடுத்துகிட்டே மேலே வாங்க. தென் எக்ஸேல் டவுன். தென் பொறுமையாக ஸ்டாப் பண்ணிக்கிங்க. ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். இப்போ பொறுமையாக ப்ரோனில் படுத்துங்க, வயிறை கீழே வச்சு மக்ராஸ்னாக்கு வாங்க. குப்புறப்படுத்திட்டு கால் ரெண்டு அகலமாக வச்சுங்க, கையை இன்டர்லாக் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுடைய முதுகு பகுதி முழுவதும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க. டோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுங்க. கையை நீட்டிக்கிங்க. உங்களுடைய நெற்றி பகுதி தரையில் இருக்கட்டும். உங்களுடைய சுவாசம் சாதாரணமாக இருக்கட்டும். இப்போ பொறுமையாக உங்களுடைய கையை மட்டும் உங்களுடைய நெஞ்சை பக்கத்தில் கொண்டு வாங்க. இப்போ தலையை பொறுமையாக உயர்த்துங்க. தென் நெஞ்சு பகுதியை மேலே உயர்த்துங்க. எல்போ நல்லா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நல்லா லுக் ஃபார்வர்ட், முன்னாடி பாருங்கள். தென் ஸ்லோலி ரிலீஸ். பொறுமையாக கையை ரைஸ் பண்ணிக்க, நெஞ்சை கீழே கொண்டு வாங்க, தலை கீழே கொண்டு வாங்க. இப்போ காலை அகலமாக வச்சுக்கோங்க. உங்கள் கையை இன்டர்லாக் பண்ணி வச்சிங்க. உங்கள் சுவாசம் சாதாரணமாக இருக்கட்டும். இப்போ பொறுமையாக உங்களுடைய வலது கையை வலது பக்கம் கொண்டு வாங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய இடது கையில மடக்கி பொறுமையாக வலது பக்கம் நல்லா டர்ன் பண்ணிக்கிங்க. இடது காலை உங்களுடைய வலது கால் பின்னாடி கொண்டு வாங்க. உங்களுடைய இடது கையை முதுகு பின்னாடி கொண்டு வாங்க. நல்லா உங்களுடைய தோள்பட்டை ஸ்ட்ரெச் ஆகிருக்கட்டும்.
இப்போ பொறுமையாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் பண்ணிக்கிங்க. குப்புறப்படுத்திட்டு பொறுமையாக உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை லெஃப்ட் சைடு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய ரைட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட் லெக் பின்னாடி கொண்டு வாங்க. கையை சப்போர்ட் பண்ணி பொறுமையாக உங்களுடைய லெஃப்ட் சைடு ஒரு கிழிச்சு படுங்க. தென் உங்களுடைய வலது கையை முதுகுக்கு பின்னாடி கொண்டு வாங்க. தென் பொறுமையாக கையை ரிலீஸ் பண்ணிக்கங்க. காலை ரிலீஸ் பண்ணிக்கங்க. மறுபடியும் குப்புறப்படுத்துங்க. தென் பொறுமையாக டர்ன் பண்ணி சூப்பைனில் வாங்க. உங்களுடைய முதுகு கீழே வச்சு திரும்பி படுத்துங்க. கால் ரெண்டும் அகலமாக இருக்கட்டும். கை சைடில் இருக்கட்டும். உள்ளங்கை மேலே பார்த்து வச்சிங்க. நல்லா ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய ரெண்டு காலையும் மடக்கி கொண்டு வாங்க. கால்கள் ரெண்டையும் உங்களுடைய வயிற்றுக்கு மேலே கொண்டு வாங்க. வந்த பிறகு உங்களுடைய காலை பிடிச்சிங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய கிளாக் வைஸில் 3 to 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்க. தென் ஆப்போசிட் எல்லாம் ஒரு பண்ண பிறகு அதேமாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 3 to 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்க உங்கள் இடுப்பை. நல்லா பண்ண பிறகு உங்களுடைய காலை வந்து வயிற்று மேலே வச்சுட்டு காலை நல்லா பிடிச்சிங்க. கையை விரல இன்டர்லாக் பண்ணிக்கிங்க. நார்மல் ப்ரீத்திங். தென் பொறுமையாக கையை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. காலை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. தென் கால் ரெண்டும் அகலமாக வச்சுக்கிங்க. கையை சைடில் இருக்கட்டும். உள்ளங்கை மேலே பார்த்துருக்கட்டும். கண்ணை முடிக்கிங்க. இப்போ மறுபடியும் உங்களுடைய கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க. காலை பொறுமையாக மடக்கிக்கிங்க. கை சைடில் இருக்கட்டும். உள்ளங்கை கீழே பார்த்து வச்சுங்க. கை உடம்பு போட்டு இருக்கட்டும். இப்போ பொறுமையாக கையை அழுத்தி இடுப்பு மேலே தூக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியும் அந்த அளவுக்கு இடுப்பு மேலே தூக்கிட்டு மெயின்டைன் பண்ணுங்க. தென் பொறுமையாக இடுப்பு கீழே கொண்டு வாங்க.
காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுங்க. கால் ரெண்டு அகலமாக இருக்கட்டும். கை சைடில் இருக்கட்டும். உள்ளங்கை மேலே பார்த்து வச்சுங்க. இப்போ பொறுமையாக மூச்சு வெளியே விடுங்க. வெளியே விடக்குள்ள உங்களுடைய அடிவயிறு உள்ளார போட்டோம். தென் பொறுமையாக உள்ளார இழுங்க. Again breathe out. இப்போ பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டு மடக்கி கொண்டு வாங்க. உள்ளங்கால் ரெண்டு சேர்ந்து இருக்கட்டும். நல்லா சேர்த்து வச்சுட்டு உங்கள் கையை உங்களுடைய பக்கவாட்டில் கொண்டு வாங்க. உள்ளங்கை மேலே பார்த்து வச்சுங்க. உங்களுடைய சுவாசம் சாதாரணமாக இருக்கட்டும். இப்போ காலை மேலே கொண்டு வாங்க. தென் கை ரெண்டு தோள்பட்டை அளவுக்கு கொண்டு வாங்க. ஷோல்டர் லெவலுக்கு. பொறுமையாக ரெண்டு காலையும் வலது பக்கம் கொண்டு போங்க. தலை இடது பக்கமும். தென் ஆப்போசிட் கால் ரெண்டு இடது பக்கம், தலை வலது பக்கம் கொண்டு போங்க. ஒரு 3 to 5 டைம்ஸ் பண்ணுங்க. நல்லா உங்கள் ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ணுங்க. ரைட் அண்ட் லெஃப்ட், ரைட் சைட், தென் லெஃப்ட் சைட். நல்லா ரெண்டு பக்கமும் பண்ண பிறகு தென் கை சைடில் கொண்டு வாங்க. காலர் ரிலீஸ் பண்ணிக்கிங்க. உள்ளங்கை மேலே பார்த்து இருக்கட்டும். கண்ணை மூடிக்கிங்க. மறுபடி பொறுமையாக கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க. கையை உங்கள் தலைக்கு மேலே கொண்டு போங்க. கையை நல்லா மடக்கி எல்போவை பிடிச்சிங்க. இப்போ உங்களுடைய கால்கள் ரெண்டும் வலது பக்கம் கொண்டு போங்க. உங்களுடைய கால்கள் ரெண்டும் வலது பக்கம். இடுப்பு அதே இடத்துல இருக்கட்டும். காலை மட்டும் பொறுமையாக தரையில் நவுத்தி கொண்டு போங்க உங்களுடைய ரைட் சைட். நல்லா போன பிறகு உங்களுடைய தலைப்பகுதி உங்களுடைய தோள்பட்டையும் ரைட் சைட் கொண்டு போங்க. இடுப்பை நவுத்தாமல். நல்லா போன பிறகு பொறுமையாக உங்களுடைய இடது காலை எடுத்து வலதுக்கு மேலே காலுக்கு மேலே வச்சிங்க. உங்களுடைய சுவாசம் சாதாரணமாக இருக்கட்டும். இப்போ பொறுமையாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அதேமாரி இடது பக்கம் கொண்டு போங்க. இப்போ உங்களுடைய கால்கள் ரெண்டும் இடது பக்கம் கொண்டு போங்க. லெஃப்ட் சைட். பொறுமையாக கால் இடது பக்கம் நகர்த்தி கொண்டு போங்க. நல்லா போன பிறகு உங்களுடைய இடுப்பை நகர்த்தாம உங்கள் உடம்பையும் இடது பக்கம் கொண்டு போங்க. நல்லா போன பிறகு உங்களுடைய ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேலே வச்சு
நல்லா உங்களுடைய பக்கவாட்டு தசைகளை நல்லா கவனிங்க. தென் பொறுமையாக காலை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. காலை நேராக கொண்டு வந்துடுங்க. தரையை விட்டு கால் நேராக வரட்டும். கால் ரெண்டு அகலமாச்சுங்க. கையை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கிங்க. கையை உடம்பு பக்கத்தில் கொண்டு வாங்க. உங்களுடைய உள்ளங்கை மேலே பார்த்து இருக்கட்டும். கண்ணை முடிக்கிங்க. மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். அடுத்தது ஃபைனல் ரிலாக்ஸேஷன். அவங்க நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அவங்க முதுகு பகுதி, அவங்களுடைய கால் பகுதியெல்லாம் நான் சொல்கிறத கேட்டு நல்லா ஃபீல் பண்ணுங்க. இப்போ கண்களை மூடி உங்களுடைய கவனத்தை உங்களுடைய கால் பகுதி கொண்டு வாங்க. உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய காலில் இருக்கட்டும். உங்களுடைய பாதத்தை நன்றாக பாருங்க. உங்களுடைய பாதத்தில் இருக்க விரல்கள், புதியங்கால், கணுக்கால், பாதம் முழுவதும் மிகவும் ஓய்வான நிலையில தரையில் இருப்பதை உணருங்க. நல்லா உங்களுடைய பாதத்தை பார்த்து புன்சிரிப்பு பண்ணுங்க. நல்லா உங்களுடைய பாதத்துக்கு நன்றி செலுத்துங்க. And feel the beautiful lashes on your entire feet. உங்களுடைய பாதம் முழுவதும் மிகவும் அமைதியாகவும் ஓய்வான நிலையில் இருப்பதை உணருங்க. Relax in your entire feet. Fully relax. இப்போ உங்கள் கவனத்தை உங்களுடைய காஃப் மசில், உங்களுடைய செகண்ட் ஹார்ட், இரண்டாவது இதயத்துக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய கண்டந்தசை முழுவதும் மிகவும் ஓய்வான நிலையில் தரையில் இருப்பதை உணருங்க. Feel the beautiful relaxation on your entire calf muscle. Relax and comfortable on the floor. Relax in your entire calf muscle. Relax. Relax. இப்போ பொறுமையாக உங்கள் கவனத்தை உங்களுடைய கால் மூட்டு கொண்டு வாங்க. உங்களுடைய கால் மூட்டு மிகவும் வலுவாக இருப்பதை உணருங்க. And feel the beautiful relaxation on your entire knee joint. Then thigh muscles. Then pelvic region. உங்கள் இடுப்பு பகுதி, உங்களுடைய பட் மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸாக தரையில் இருப்பதை உணருங்க. இப்போ உங்கள் கவனத்தை இடுப்பிலிருந்து கால் வரை கொண்டு வாங்க. உங்களுடைய இரண்டு கால்களும் மிகவும் லேசாக தரையில் இருப்பதை உணருங்க. உங்களுடைய கால் முழுவதுக்கும் மனதால நன்றி செலுத்துங்க. இப்போ உங்களுடைய கவனத்தை உங்களுடைய முதுகு பகுதி கொண்டு வாங்க. உங்களுடைய முதுகின் கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி, நல்லா உங்களுடைய பேக் மசில்ஸை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. உங்களுடைய முதுகு பகுதி முழுவதும் மிகவும் ஓய்வான நிலையில் தரையில் இருப்பதை உணருங்க. அதேமாரி உங்களுடைய முதுகெலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறத உணருங்க. Feel the beautiful relaxation on your entire back region. Relax in your entire back muscles. Fully relax. நல்லா முதுகு பகுதியை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணுங்க.
மனதால உங்களுடைய முதுகுக்கு நன்றி செலுத்துங்க. இப்போ உங்க கவனத்தை பொறுமையா உங்களுடைய கைகளுக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய கை விரல்கள், உள்ளங்கை, மணிக்கட்டு, முழங்கை, கையின் மேல் பகுதி, தோள்பட்டை, உங்களுடைய இரண்டு கைகளும் மிகவும் ஓய்வான நிலையில் இருப்பதை உணருங்க. Feel the beautiful relaxation on your both arms. It relax and comfortable on the floor. Feel the beautiful relaxation on your both arms. உங்களுடைய இரண்டு கைகளும் நல்லா ரிலாக்ஸ்டாக தரையில் இருப்பதை உணருங்க. உங்களுடைய கைகளை பார்த்து நல்லா புன்சிரிப்பு பண்ணுங்க. அதுக்கு மனதால நன்றி செலுத்துங்க. இப்போ வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி எல்லாம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய இதய துடிப்பை நல்லா கேளுங்க. அழகான உங்களுடைய இதய துடிப்பை. உங்கள் இதயத்தை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. உங்கள் இதயத்துக்கு மனதால நன்றி செலுத்துங்க. And feel the beautiful function on your heart. உங்களுடைய இதயம் மிகவும் நன்றாக இயங்குவதை உணருங்க. அதே மாதிரி உங்களுடைய நுரையீரல் நல்லா புன்சிரிப்பு பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளை பார்த்து நல்லா விஷ் பண்ணி நல்லா தேங்க்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்டொமக்குக்கு, கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல், உங்களுடைய கிட்னி, உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் மிகவும் நன்றாக இயங்குவதை உணருங்க. எல்லா உறுப்புகளுக்கும் மனதால நன்றி செலுத்துங்க. தென் பொறுமையாக அவங்க கவனத்தை உங்களுடைய கழுத்து பகுதி கொண்டு வாங்க. உங்களுடைய கழுத்து பகுதியில் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இப்போ நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேஸ் மசில் நல்லா ரிலாக்ஸ் ஆகிறத உணருங்க. உங்களுடைய கண், காது, நாசி துவாரம், உங்களுடைய நாக்கு, பல், ஈறுகள், நல்லா எல்லா உறுப்புகளுக்கும் நன்றி செலுத்துங்க. உங்களுடைய ஐம்புலன்களும் மிகவும் நன்றாக இயங்குவதை உணருங்க. அதே மாதிரி உங்கள் மூளையை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணி அதுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. இப்போ உங்கள் கவனத்தை கால் நுனியிலிருந்து தலை வரை கொண்டு வாங்க. உங்கள் உடல் மிகவும் லேசாக தரையில் இருப்பதை உணருங்க. Feel the beautiful relaxation on your muscles, joints, balancing function on your organs and glands. Beautiful tone up in your nervous system. Enjoy the beautiful relaxation. உங்கள் உடல் மிகவும் ஓய்வான நிலையில் தரையில் இருப்பதை உணருங்க. இப்பொழுது 3 முறை ஓம் என்ற சத்தத்தை எழுப்புங்க. நன்றாக மூச்சுள்ளார இருங்க. மறுபடியும் நன்றாக மூச்சுள்ளார இருங்க. இன்னொரு முறை. Feel the beautiful vibration of the ஓம்கார். ஓமின் அதிர்வலைகள் உங்க உடல் முழுவதும் பரவறத உணருங்க.
இப்போ மனசு அமைதியாகவும் உடல் உறுப்புகள் சீராக இயங்குவதை உணருங்க. இந்த இனிமையான காலை பொழுதில் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்திய உங்களுடைய பெற்றோர்கள், இறைவன், உங்களுக்கு வாழ்க்கையில் யாரெல்லாம் உதவினார்களோ அவங்களுக்கெல்லாம் மனதால நன்றி செலுத்துங்க. அதே மாதிரி இயற்கை பஞ்ச தத்துவங்களுக்கும் மனதால நன்றி செலுத்துங்க. இப்போ எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா சுப விருப்பம் வைங்க. உங்களுக்கு கூட இருக்கவங்க, உங்கள் குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் எல்லாரிடம் அன்பாகவும் அமைதியாகவும் இருக்கட்டும்னு நல்லா வாழ்த்துக்கள் பண்ணுங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க. உங்களுடைய வலது கை தலைக்கு மேலே கொண்டு போயிட்டு இடது காலை மடக்குங்க. தென் பொறுமையாக வலது பக்கம் திருப்புங்க. பொறுமையாக கையை சப்போர்ட் பண்ணி பொறுமையாக எழுந்துச்சு உட்காருங்க. முதுகு நேரம் இருக்கட்டும். இப்போ பொறுமையாக உங்களுடைய இடது கை சின்முத்ரா வச்சுங்க. வலது கை நாசிகை முத்ரா வச்சுங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய வலது கை கட்டை விரலால் வலது நாசியில் மூடிக்கிங்க. இப்போ பொறுமையாக இடது பக்கம் மூச்சு இழுங்க. நல்லா இழுத்த பிறகு இடது பக்கம் மூடிட்டு வலது பக்கம் மூச்சை வெளியே விடுங்க. மறுபடியும் நன்றாக வலது பக்கம் மூச்சை இழுத்த பிறகு தென் இடது பக்கம் வெளியே விடுங்க. இது ஒரு ரவுண்ட். இதே மாதிரி இன்னும் 6 ரவுண்ட் பண்ணுங்க. பொறுமையாக இடது பக்கம் மூச்சு இழுங்க. தென் வலது பக்கம் வெளியே விடுங்க. வலது பக்கம் மூச்சு இழுங்க. தென் இடது பக்கம் வெளியே விடுங்க. மறுபடியும் அகைன் லெஃப்ட் சைடு நல்லா மூச்சு இழுங்க. நல்லா இழுத்த பிறகு ரைட் சைடு பொறுமையாக வெளியே விடுங்க. அகைன் ரைட் சைடு நல்லா பிரீத் இன் பண்ணுங்க. நல்லா பண்ண பிறகு லெஃப்ட் சைடு பொறுமையாக வெளியே விடுங்க. அகைன் ஃபோர்த் ரவுண்ட். இன்ஹேல் டீப்லி வித் லெஃப்ட். நல்லா இடது பக்கம் மூச்சு இழுங்க. வலது பக்கம் வெளியே விடுங்க. மறுபடியும் வலது பக்கம் மூச்சு இழுங்க. இடது பக்கம் வெளியே விடுங்க. ஃபிஃப்த் ரவுண்ட். மறுபடியும் இடது பக்கம் மூச்சு இழுங்க. தென் வலது பக்கம் வெளியே விடுங்க. மறுபடியும் வலது பக்கம் மூச்சு இழுங்க. தென் இடது பக்கம் வெளியே விடுங்க. சிக்ஸ்த் ரவுண்ட். அகைன் இடது பக்கம் மூச்சு இழுங்க. பொறுமையாக. தென் வலது பக்கம் பொறுமையாக வெளியே விடுங்க. மறுபடியும் வலது பக்கம் மூச்சு இழுங்க. தென் இடது பக்கம் பொறுமையாக வெளியே விடுங்க. லாஸ்ட் ரவுண்ட். மறுபடியும் உங்களுடைய லெஃப்ட் சைடு பிரீத் இன் பண்ணுங்க. தென் பொறுமையாக ரைட் சைடு வெளியே விடுங்க. தென் ரைட் சைடு நல்லா பிரீத் இன் பண்ணுங்க. தென் லெஃப்ட் சைடு வெளியே பண்ணுறோம் விட்டுங்க. இப்போ கையை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. கண்ணை மூடிக்கிங்க. உங்களுடைய கவனம் உங்களுடைய சுவாசத்தில் இருக்கட்டும்.
இப்போ கைகள் ரெண்டு நமஸ்கார முத்திரை வச்சுக்க. ப்ரேயர். சகனா பபத்து சகனௌ Pari. Yogena Shittasya Padina Vacha Malam Sarirasya Chavaidhyakena Yopakarotam Pravaram Munina Padanjalin Pranchaliranatoshmi Om Shanti Shanti Shanti. பொறுமையாக கையை நல்லா ரஃப் பண்ணுங்க. நல்லா கை வார்ம் ஆன பிறகு கப் ஷேப் ஆகிட்டு கண்ணுக்கு மேலே வச்சுங்க. தென் ஆஃப்டர் ஃபேஸ் மாஸ்டர். தேங்க்யூ ஃபார் யோர் கோஆபரேஷன்.